வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் என்ன படிச்சிருக்கோம், நிறைய பேர் என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் இது ஒரு சின்ன கேஸ் ஸ்டடீஸோடு உங்களுக்கு விளக்கம் தர்றேன். அதாவது ஹெச்விஎஸ்சி டிசைனிங் படிச்சிருக்காங்க. அப்புறம் கடைசியில் ஹெச்விஎஸ்சி டெக்னீஷியனுக்காக அப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி எம்இபி டிசைனிங் படிச்சிருக்காங்க, எம்இபி டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. டெக்னீஷியன் வேறு, டிசைனிங் வேறு. அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வேறு, டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் வேறு. ஸோ நாம் என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது முழுசாக புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம், யாருக்கிட்ட படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு புரிதல் உருவாக்கிக்குங்க. சம்மந்தம் இல்லாமல் அப்ளை பண்ணும்போதும் அல்லது சம்மந்தம் இல்லாமல் மாறி நீங்கள் முயற்சி பண்ணும்போதும் உங்களுடைய கெரியர் பேர்த்து டோட்டலாக இதாக கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ உங்கள் எதிர்காலம் பாதிக்கும். ஸோ டிசைனிங் வேறு, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வேறு, டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் வேறு. நன்றி, வணக்கம்.